வாங்கய்யா. இன்னைக்கு ஈவினிங் உங்களுக்கு ஆபரேஷன் இருக்குல்ல, நீங்க ஏன் இங்க வந்தீங்க? டாக்டர், வெயில் காலம் ரொம்ப புழுக்கமா இருக்குது. ஐஸ் பெட்டியிலேயே இருக்கணும் போல இருக்கு டாக்டர். அவசரப்படாதீங்க, அதெல்லாம் ஆபரேஷனுக்கு அப்புறம் ஐஸ் கட்டி என்ன, ஐஸ் பெட்டியிலேயே வச்சிடலாம். நெக்ஸ்ட் பேஷண்ட் வாங்க. வாங்க வாங்க வாங்க. என்னங்க நீங்க தலையில எல்லாம் கட்டு போட்டிருக்கீங்க, முகத்தெல்லாம் அடிபட்டிருக்கு, என்னாச்சுங்க? டாக்டர், என் மனைவி வாழைப்பழ தோல் வலிக்கு கீழே விழுந்துட்டா டாக்டர். அப்படின்னா அதுக்கு உங்க மனைவி தானே கட்டு போடணும், நீங்க ஏன் கட்டு போட்டிருக்கீங்க? டாக்டர், அது அவ கீழே விழுந்ததை பார்த்து கொஞ்சம் சத்தமா சிரிச்சிட்டேன் டாக்டர். ஓ, புரியுது புரியுது புரியுது. நெக்ஸ்ட் பேஷண்ட் வாங்க. டாக்டர் சீக்கிரம் வாங்க டாக்டர். இவருக்கு ஆக்சிடென்ட் ஆயிருச்சு டாக்டர். மூச்சு பேச்சு இல்லாம இருக்காரு டாக்டர், வந்து என்னன்னு பாருங்க டாக்டர். பதறாதீங்க, இருங்க என்னன்னு பாக்குறேன். இவர் வர்ற வழியில இறந்து போயிட்டாருங்க. என்ன டாக்டர் சொல்றீங்க? ஆமா, ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தூக்கிட்டு வந்திருந்தீங்கன்னா இவர் உயிரை காப்பாத்திருக்கலாம். நீங்க சொல்றது சரிதான் டாக்டர், ஆனா இவர் அடிபட்டு 10 நிமிஷம் தானே ஆச்சு. நெக்ஸ்ட் பேஷண்ட் வாங்க. வாங்கய்யா. சொல்லுங்கய்யா, என்ன பிரச்சனை? டாக்டர், என்னோட இடது கால் முட்டி ரொம்ப வலிக்குது டாக்டர். அது ஒண்ணும் இல்லைங்கய்யா, வயசாயிடுச்சுல்ல அதான். அப்படின்னா வலது காலுக்கும் அதே வயசு தானே டாக்டர் ஆகுது, ஆனா வலிக்கலையே. நெக்ஸ்ட் பேஷண்ட் வாங்க. வாங்க வாங்க. நீங்க 2 நாளைக்கு முன்னாடி தானே வந்தீங்க காய்ச்சல்னு? ஆமா டாக்டர், இன்னும் எனக்கு காய்ச்சல் சரியாகவே இல்லை டாக்டர். தண்ணிய காய்ச்சி வடிகட்டி குடிக்க சொன்னேனே, செஞ்சியா? அப்படி செஞ்சதுக்கு தான் டாக்டர் போலீஸ் வந்து என்ன புடிச்சிட்டு போயிட்டாங்க. அடே, நான் எந்த தண்ணிய சொன்னா, நீ எந்த தண்ணியடா காய்ச்சி குடிச்ச? நெக்ஸ்ட் பேஷண்ட் வாங்க. வாங்க சார். சொல்லுங்க, என்ன பிரச்சனை? டாக்டர், எனக்கு சுகர் இருக்கு. சுகர் குறையணும்னா நான் என்ன பண்ணணும்? சுகர் குறையணும்னா தினமும் நீங்க ஒரு அரை மணி நேரமாச்சும் நடக்கணும். டாக்டர், நடக்கிற காரியமா சொல்லுங்க டாக்டர். நீங்க நடக்கலனாதான் காரியம் நடக்கும். நெக்ஸ்ட் பேஷண்ட் வாங்க. வாங்கய்யா. சொல்லுங்கய்யா, என்ன பிரச்சனை? நேத்து தான் நீங்க வந்துட்டு போனீங்கல்ல? ஆமா டாக்டர், நீங்க கொடுத்த மாத்திரைலாம் ரொம்ப கசப்பா இருக்கு. நீங்க முழுங்க வேண்டியதானே, அதை ஏன் சப்பி சப்பி சாப்பிடுறீங்க? மாத்திரைன்னா கசப்பா தான் இருக்கும். ஆனா நீங்க சுகர் மாத்திரைன்னு சொல்லி தானே டாக்டர் கொடுத்தீங்க. ஆனா இதுவுமே கசப்பா இருக்கே டாக்டர். என்ன பாக்குறீங்க? சேனலை சீக்கிரமா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.